திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா முருகப்பெருமானுடைய பார்வை அவருடைய கண்ணை ரசிக்காம வரக்கூடாது. உயிரோட்டமுள்ள கண்களா இருக்கக்கூடிய சன்னதி திருப்பரங்குன்றம் முருகன். திருச்செந்தூர் போனோம்னா சண்முகரை பார்க்காம வரக்கூடாது. அங்க இருக்கிற அழகே என்னன்னா சண்முகர் தான். அதே மாதிரி நம்ம பழனி வந்தோம்னா நேரா சுவாமியினுடைய விஸ்வரூப தரிசனம். நிறைய பேர் ஆண்டிக்கோலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. விஸ்வரூப தரிசனம், சுவாமியினுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும். அதே மாதிரி சுவாமியினுடைய ராஜலங்காரம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் பார்க்கணும். பழனியில முருகனுக்கு என்ன அழகுனா குழந்தையா இருக்கிறவர். அதே மாதிரி போகருடைய சமாதியும் தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி இங்க பழமுதிர் சோலை வந்தோம் அப்படின்னா அங்க நாவல் மரம் இருக்கு. முருகப்பெருமான் விளையாடிய நாவல் மரம் இருக்கு. நூப்புற கங்கைங்கிற தீர்த்தம் இருக்கு. முருகப்பெருமான் ஆதி தொன்று தொட்டு வழிபட்ட வேல் இருக்கு. இது மூணையும் தரிசனம் பண்ணணும். திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா முருகப்பெருமானுடைய பார்வை அவருடைய கண்ணை ரசிக்காம வரக்கூடாது. உயிரோட்டமுள்ள கண்களா இருக்கக்கூடிய சன்னதி திருப்பரங்குன்றம் முருகன். திருச்செந்தூர் போனோம்னா சண்முகரை பார்க்காம வரக்கூடாது. அங்க இருக்கிற அழகே என்னன்னா சண்முகர் தான். அதே மாதிரி நம்ம பழனி வந்தோம்னா நேரா சுவாமியினுடைய விஸ்வரூப தரிசனம். நிறைய பேர் ஆண்டிக்கோலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. விஸ்வரூப தரிசனம், சுவாமியினுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும். அதே மாதிரி சுவாமியினுடைய ராஜலங்காரம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் பார்க்கணும். பழனியில முருகனுக்கு என்ன அழகுனா குழந்தையா இருக்கிறவர். அதே மாதிரி போகருடைய சமாதியும் தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி இங்க பழமுதிர் சோலை வந்தோம் அப்படின்னா அங்க நாவல் மரம் இருக்கு. முருகப்பெருமான் விளையாடிய நாவல் மரம் இருக்கு. நூப்புற கங்கைங்கிற தீர்த்தம் இருக்கு. முருகப்பெருமான் ஆதி தொன்று தொட்டு வழிபட்ட வேல் இருக்கு. இது மூணையும் தரிசனம் பண்ணணும்.